எப்படியாவது ப்ரொஃபஷனல் கேமரா ஆகணும்னு நினைக்கிற நம்ம செத்துக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவனை அவங்க பாட்டி தான் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க பாட்டியும் இறந்து போக இப்போ செத்து ரொம்ப நாளாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அம்மா கூட வளர வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இன்னொரு குழந்தையும் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் செத்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எப்படி இருக்கிறதுலையே மிகப்பெரிய கேமிங் டோர்னமெண்ட்டை ஜெயித்தான். அப்படி ஜெயிக்கிறதுக்குள்ள அவனுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவனோட சொந்த எமோஷன்ஸ்லையும் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, உண்மையாலுமே கேமிங் உலகம்னா அவ்வளோ கஷ்டமானதா இப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப விறுவிறுப்பாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 பிரைம் குரூஸோட டைரக்ஷனில் வந்த ஜிஜின்ற படத்தை பற்றி தான். படத்தோடைய ஆரம்பத்திலே நம்மளுடைய ஹீரோ காதில் ஹெட்செட் போட்டு பயங்கரமாக சில்லாக மியூசிக் கேட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். அவன் எங்கடா போகிறான்னு பார்த்தா அது ஒரு தவச நிகழ்வு. அவங்க பாட்டி இறந்துருப்பாங்க, அதுக்காக அவங்களுக்கு ஃபைனல் சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக அவனை வர வச்சுருப்பாங்க. இப்போ அவனை பேச கூப்பிடுவாங்க. இவன் ஹெட்செட் போட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ மேலே பேச போனால் அவனால் பேச முடியாது. அவனுக்கு பாட்டியோட இருந்த ஞாபகங்கள்லாம் போயிட்டுருக்கும். அவன் போய் பார்க்கும்போது அவங்க பாட்டி இறந்தது கூட அவன் கண்ணு முன்னாடி போகும். அப்போ டப்புன்னு அங்கேருந்து பேசாமல் ஹெட்செட்டை தூக்கி போட்டு ஓடிடுவான். ஓட பாட்டியோட ஞாபகங்கள்லாம் வரும். வந்தால் நேராக உள்ளே போய் கேமில் லாகின் பண்ணிடுவான். அப்படியே அந்த இடம் மொத்தமும் இருட்டாயிரும். அவனுடைய உலகம் மொத்தமும் கேமாக நிறைஞ்சிருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஏன் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கான்னா, அவனுடைய அத்தை அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறப்போ, அதாவது செத்தோட பாட்டி ரொம்ப ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, இப்போ உன்னை யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப முடியுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் உன்னை வெக்கேட் பண்ண சொல்கிறேன். நீ இதை மனசில் வச்சுக்காத, தைரியமாக இருந்து படி, கொஞ்சம் கேம் விளையாடுறத குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. செத்தும் இல்லை, இதை புரிஞ்சுக்குவான் அவனுடைய சூழ்நிலை என்னென்னு. அதனால் பெருசாக ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண மாட்டான். சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போவான். அப்போ அவங்க அத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னை கூப்பிட வந்தவங்க அவங்க வந்தாங்களா, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ பெல் அடிப்பாங்க. உள்ளே போய் கதவு திறந்து பார்த்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க, அவங்களோட டிரைவர் வந்திருப்பாங்க. இப்போ செத்தை கூட்டிகிட்டு போய் அந்த காரில் பேக்கெல்லாம் வைக்கும்போது டப்புன்னு இப்போ தான் என்னென்னா அவங்க அத்தை ஒருத்தவங்கிட்ட இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவங்க யாருன்னா, அவங்க தான் செத்தோட அம்மா. ரெண்டு பேருமே பேசவே மாட்டாங்க, பேசாமையே வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் செத்தோட ரூமை கொண்டு போய் காட்டுவாங்க. ஒரு வேலைக்காரம்மா செத்துக்கு அந்த ரூமை காட்டும். நீ செட்டில் ஆகும், நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா போகும். ஆனால் செத்துக்கு மனசே இங்கே இருக்காது. எதனால் அப்படின்னா, அவனை ஸ்கூல் கூட மாற்றிருப்பாங்க. பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் செத்தை படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் செத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேமிங்கில் தான். ஸ்கூலில் ஏனோ தானோ தான் உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சோடனே டப்புன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுவான் கேம் விளையாடுறதுக்கு. அவன் எங்கே கேம் விளையாட போவான் அப்படின்னா, கர்ஸ்டர்னு அவங்களோட கோச், அவங்ககிட்ட தான் விளையாட போவான். அவன் யார் அப்படின்னா, ஒரு 5 கேமர்ஸை ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அவங்கள எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்க வச்சு கேம் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்து, அது மூலயமா ஒரு காம்படிஷனில் பெரிய ஆளாக்கி தானும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற ஒரு 40-45 வயசு இருக்கிற ஒரு ஆள். இப்போ அந்த இடத்துல நம்ம செத்தை எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இப்போ செத்தோடைய கேமிங் பேர் எஸ்கேப். இப்போ அதில் ட்ரிக்ஸு, கேவு, எக்ஸ்ட்ரான்ஸு, ஏஸு இப்படின்னு கூட 4 பேர் டீம்மேட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து ஆன்லைன் டோர்னமெண்ட் விளையாடி அந்த கேம் எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த படத்தோடைய மீதி கதையாக இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க விளையாட போகிறது மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு, ரெக்யூம் நேஷ்னல்னு ஒரு நேஷ்னல் லெவல் கேமிங் டோர்னமெண்ட். இதில் ஜெயித்தவங்களுக்கு $5 மில்லியன் ப்ரைஸாக கிடைக்கும். இப்போ இந்த கேமோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் ஒரு டீமுக்கு 2 டீம் இறங்கலாம் உள்ள. அதில் என்னென்னா, ஒரு டீம் பாம்பு வைக்கும், இன்னொரு டீம் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாத்தையுமே கொள்ளும். இதில் பாம்பு வெடிச்சிட்டா வச்ச டீம் ஜெயிச்சிரும், பாம்பு வெடிக்கலை அப்படின்னா எடுக்கிற டீம் ஜெயிச்சிரும். இப்போ கேம்லாம் விளையாட முடிச்சுட்டு செத்து நைட்டு வீட்டுக்கு லேட்டாக போவான். பார்த்தா அது ரொம்ப பெரிய பணக்காரங்க வீடு இல்லையா, அந்த கேட்டை கூட செத்துனால திறக்க முடியாது. அவன் சாவியும் மறந்து வச்சுட்டு போயிருப்பான். இப்போ காலிங் பெல் அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனால் இந்நேரம் கழிச்சு ஏன் அடிச்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு செவரேறி குதிப்பான். பார்த்தா ஒரு சின்ன பையன், யாரா நீ திருட்டு பையன் எங்கள் வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி செத்தை பிடிச்சிருவான். பிடிச்சா பார்த்தா அந்த பையனோட அப்பா, யார் நீ, எதுக்கு நீ குதிச்சு வர, யாரா நீ, எங்கள் வீட்டுக்குள்ளே உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி செத்தை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருவார். செத்து ஒரு மாதிரி ரொம்ப அசௌகரியமாயிடுவான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. ஆனால் உண்மையானுமே அவருக்கு இவன் தான் செத்துன்றது தெரியாது. தன்னுடைய ஒய்ஃப் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் நான் கூட்டு வர போகிறேன், அவன் பேர் செத்துன்னு. ஆனால் 2 பேர் இன்ட்ரோ ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் அவர் இல்லாதப்போ செத்து வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பான். ஸோ இப்போ தான் மொதல் இன்ட்ரோவாக இருக்கும். அந்த மொதல் இன்ட்ரோலேயே செத்து மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவருக்கு வர
வராது. ஏன்னா வந்து அவர் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்ற ஒரு பயங்கர பாஷான பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனால இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்தா செத்து வந்து அவங்க அப்பா கூட சாப்பிட்றதுக்காக டின்னர் கூப்பிட்டு போவாங்க. யாரோட அப்பா கூட அப்படின்னா அவங்க அம்மாவோட அப்பா கூட. அவர் வந்து இவரோட பயங்கர எலைட்டிஸ்ட்டு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது என்னென்னா பிளேட்டில் ஃபுல்லாக வெஜிடேரியனாக வச்சுருக்காங்க. செத்து வந்து ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தோடைய ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வந்து நாங்கள் வெஜிடேரியனாக மாற்றிக்கிட்டோம், நீயும் வெஜிடேரியன் சாப்பிட்டு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி செத்து மேலே அதை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இருக்கிறதுலேயே இன்னும் ஒரு பெரிய ஸ்கூலில் நாங்கள் சேர்த்து விட்ருக்கோம், நீ உண்மையாலுமே ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஏன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து உனக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நீ வந்து நன்றியோடு நடந்துக்க அப்படின்னு சொல்லி செத்தை வந்து மோட்டிவேட் பண்ணாமல் நான் வாங்குகிற காசுக்கு நான் கொடுக்குற சம்பளத்துக்கு நீ கரெக்டாக வேலை செய்யி அப்படின்னு ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிகிட்ட பேசுகிற மாதிரி பேசி இன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து செத்தை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது கேட்பா, இந்த மாதிரி வந்து உனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சாயங்காலம் வந்து நான் வேணால் உன்னை கூப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு. அதுக்கு செத்து சொல்லுவான், இல்லை நீங்கள் கூப்பிடலாம் வேணாம், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொண்டு வந்து காலையில் கூட என்னை ட்ராப் பண்ண வேணாம், நானே ஸ்கூலுக்கு போய்க்குவேன், என்னை விட்டுருங்க, நான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கார்லேருந்து இறங்கி அந்த கார் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எகிரி குதிச்சு கேம் விளையாடுறதுக்கு போயிடும். இப்போ வந்து அந்த நேஷ்னல் டோர்னமெண்ட்டோடைய பிகினிங் ரவுண்டு வரும். அப்போ பார்த்தா இவங்க டீம் எல்லாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆப்போனன்ட் டீமான நார்த்தன் ஸ்டாரும் அங்கே வருவாங்க. அவனுங்க வந்து அவனுக்கு பயங்கர ஸ்பான்சரோட பயங்கரமான டீமாக இருப்பானுங்க. ஆனால் இவனுக்கிட்ட பெருசாக ஸ்பான்சரும் இருக்காது, செலவு கையில் காசும் இருக்காது, ரொம்ப ஏழ்மையான ஒரு டீமாக இருப்பானுங்க. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஒரே ஒருத்தன் பண்ண தப்பான மூணால் அந்த மேட்சை வந்து தோற்றுருவாங்க. அந்த ஒருத்தன் யாருன்னா ஏசு. இப்போ வந்து என்னென்னா நம்ம எஸ்கேப்புக்கு, அதாவது நம்ம செத்துக்கு வந்து ஃபேமிலிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ கேமும் தோற்று போகணுன்னா இருக்கிற எல்லா கோவத்தையும் கொண்டு போய் அந்த ஏசு மேலே காமிச்சிருவான். எல்லாத்தையும் முடிச்சு கண்டபடி திட்டிடுவான். ஏன்னா இவன் தான் டீம் கேப்டன் கிட்டத்தட்ட எஸ்கேப்பு. ஆனால் வந்து என்னென்னா ஒரு டீம் வந்து தோக்கும்போது கேப்டன் வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, ஆனால் அதை அவன் பண்ணாமல் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான். ஹர்ட் ஆகி மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிடுவான். ஹர்ட் பண்ணோன்னா ஏஸ் வந்து இந்த டீம் எனக்கு வேணாம், நான் இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிடுவான். அப்போது அந்த டிப்ரெஷனில் வீட்டுக்கு வந்து அவன் தூங்கலான்னு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எல்லாமே புதுசாக மாறி இருக்குது, திடீர்னு ஒரு வீட்டுக்கு நீ வந்திருக்க, உனக்கு சாப்பாடு ஹேபிட்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்குது, இது அடாப்ட் ஆகிறது கஷ்டம்தான், நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லை நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நீங்கள் என்னை தனியாக விட்டுருங்க, அது போதும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் உபத்திரம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் பேசி ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவான். அப்போ தான் அவனுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வரும். இவன் ஸ்டார்டிங்கில் கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு எஸ்கேப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிமியோலையும் வச்சுருப்பான். அந்த ஸ்ட்ரிமியோ அக்கௌண்ட்லேயும் பார்த்தா 187 வியூவர்ஸ் வந்ததுக்கே இவனும் இவங்க பாட்டியும் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி இவங்க பாட்டி வந்து இவனுக்கு ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கி தருவாங்க. அந்த மெக்கானிக்கல் கீபோர்டு எதுக்குன்னா கேமிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சவுண்டிங் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த கீபோர்டு வாங்கி கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் வந்து செத்து வந்து ஒரு பெரிய கேமர் ஆனால் இந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம்லேயே அந்த கீபோர்டை வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. செத்து இதெல்லாம் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அவனோட கேம் ரூமுக்கு போவான். பார்த்தா என்னென்னா ஏஸ் வந்து நார்த் ஸ்டாரில் போய் மெம்பராக இருப்பான். ஏன்னா இவங்க கூட சண்டை போட்டான் இல்லையா, அதனால் வந்து அவன் ஆப்போனன்ட் டீமில் சப்ஸ்டியூட்டாக போயிருப்பான். அதாவது இவங்க கூட விளையாடுறதுக்கு நான் ஆப்போனன்ட் டீமில் சப்ஸ்டியூட்டாக கூட போக ரெடி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி போயிருப்பான். இப்போ இவங்களுக்கு என்னென்னா 5 பேர் விளையாடணும், ஆனால் இவங்க டீமில் ஒரு ஆள் குறையுது. ஸோ இப்போ இந்த ஒரு ஆளை வந்து எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம கூட சேர்த்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கோச் வந்து ஒரு பிளேயரை பற்றி சொல்லுவான். நான் சின்ன வயனாக இருக்கும்போது ஒரு பிளேயர் வந்தான் எங்களோட கேமிங் சென்டருக்கு, அவன் வந்து மாஸ்க்கை போட்டு வருவான், அவன் பேர் ஐஸ் பாக்ஸு, அவனுக்கு இல்லாத ஃபேன்ஸே இல்லை, அப்படிப்பட்ட பிளேயர் அவன் திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிட்டான், ஆனால் இப்போது நம்ம டீமில் வந்து அவன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு கோச் சொல்லும்போது, உங்கள் கூட விளையாண்டவன் நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிறீங்க, அவனுக்கு இப்போ எவ்வளோ வயசாகிருக்கும், அவனுக்கெல்லாம் இன்னும் கேம்னா என்னன்னு தெரியுமா, இந்த கேம் மேலே ஏதாவது டச் இருக்குமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாம் டவுட் போடுவாங்க. ஆனால் கோச் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கூட ஆன்லைனில் கனெக்ட் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து செத்துக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கையே இருக்காது. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஐஸ் பாக்ஸ் என்ன பண்ணுவான்னா, என் கூட ஒரே ஒரு கேம் விளையாடு, சப்போஸ் நான் இந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டேன்னா உன் டீமுக்குள்ளே வருவேன், தோத்துட்டேன்னா நான் இந்த டீம் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது செத்து வந்து சரி வா ஒரு கேம் தானே பார்த்துலாவா, நீ எப்படி விளையாடுறேன்னு பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் 1-on-1 மேட்ச் வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க. பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கும். ஆனால் வந்து ஈஸியாக வந்து செத்து வந்து கடைசியில் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சுட்டு வெளியே கிளம்பு காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனை ரொம்ப அவமானப்படுத்துவான்.
சமாதானப்படுத்திடுவான். ஐஸ் பாக்ஸும் அங்கேருந்து போயிடுவான். இதுக்கப்புறம் இவனுக்கு நிறைய டீம்மேட்ஸை வந்து தேடிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் கிடைக்கவே மாட்டாங்க. அப்போது ஒரு நாள் வந்து செத்து வந்து வீட்டில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி வருவான். தம்பி வந்து இந்த மாதிரி வந்து அம்மா நீங்கள் பார்த்தீங்களா, அம்மா வீட்டுக்கே வரல, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து செத்துக்கு வந்து அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வரும். அங்கே இருக்கிற ஏரியா பசங்கள்லாம் வந்து செத்த சின்ன வயசில் இது வந்து உன்னுடைய ஒரிஜினல் அம்மாவே கிடையாது, உன்னுடைய உண்மையான அம்மா யார் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து செத்த கிண்டல் பண்ணும்போது அவங்க பாட்டி வந்து நான் தான் உனக்கு உண்மையான அம்மா, நீ இன்னொரு அம்மானெலாம் தேடாத அப்படின்னு சொல்லி செத்த சமாதானப்படுத்துவாங்க. இந்த ஞாபகம் அவனுக்கு வந்துட்டு போகும். காலையில் எந்திரிச்சு போய் கேம் ரூமுக்கு போனால் பார்த்தா நிறையா பேர்த்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிளேயரே கிடச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க டீமில் ஸ்பான்சரும் கிடையாது, பெருசாக காசும் கிடையாது. அதனால் வந்து நல்லா விளையாட தெரிஞ்ச எவனுமே இவங்க டீமுக்கு வர்றதுக்கு பெருசாக ரெடியாக இல்லை. அப்போ இவன் கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க அம்மா வந்து காரில் ஏதோ பயங்கர தள்ளாடிக்கிட்டு ஒரு போதையில் வந்து அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்குவாங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது. இன்னமும் இவங்களுக்கு டீம்மேட் கிடச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் மறுபடியும் வந்து ஐஸ் பாக்ஸ் வந்து டிவியில் வருவான். வந்து இங்கே பாரு, நான் வந்து போன இதில் வந்து தோற்றுருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தடவை உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது ஐஸ் பாக்ஸ் சொல்லுவான், என்னமோ உங்கள் டீமில் வந்து விளையாடுறதுக்கு அப்படியே எல்லாரும் கியூ கொட்டி நிற்கிற மாதிரி பேசுகிற, என்னை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லை தானே, இவ்வளோ நாள் ஆகி இன்னொருத்தனை கண்டுபிடிக்க முடியல தானே, இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் 1-on-1 மேட்ச்சில் தானே தோற்றேன், இப்போ 5 பேர் சேர்ந்து விளையாடுவோம், இதில் ஜெயிப்பேன் நான் அப்படின்னு. எப்படி உன்னோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு. இல்லை நீ டீமில் சேர்த்தி பாரு, ஒரு மேட்ச் நம்ம டம்மியாக விளையாடுவோம், விளையாண்டு ஜெயிச்சிட்டா நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லும்போது செத்துக்கும் வேறு வழி இருக்காது. ஏன்னா வேறு ஆள் கிடையாதுல்ல இவங்க டீமில் விளையாடுறதுக்கு. அதனால் ஐஸ் பாக்ஸை கூப்பிட்டு சேர்த்திட்டு அந்த மேட்ச் ஆரம்பிப்பாங்க. மேட்ச் ஆரம்பித்தா பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக விளையாடுவாங்க. விளையாண்டு அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் பாக்ஸ் வந்து சொல்லுவான், இப்போ நான் வந்து உன் டீமுக்கு வரலாம் தானே அப்படின்னு. அதுக்கு வந்து செத்து வேறு வழி இல்லாமல் உன்னுடைய மெக்கானிக்கல் ஸ்கில் வீக்காக இருந்தாலும் டீமோட விளையாடும்போது ஓகே தான், சரி நீ இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்க, ஆனால் ட்ரையல் பேசிஸில் அப்படின்னு சொல்லுவான். சொன்னால் இப்போ என்னென்னா செத்தும் ஐஸ் பாக்ஸும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுப்பாங்க. இப்போ வந்து செத்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கெல்லாம் சீனை போடக்கூடாது அப்படின்னு. ஒரு மேட்ச் ஜெயிச்சுமா, நீங்கள் தோத்தீங்க இல்லையா மெட்டா ஸ்போர்ட்ஸ், அது கூட தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதுவே எவ்வளோ பெரிய விஷயம், கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி அடிக்கலாம் கப்பை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிப்பாங்க. எப்படி உன்னால் இதை பண்ண முடியும், ஏன்னா வந்து உனக்கும் வேலை இருக்கும், உனக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சுன்னு வேறு கோச் சொல்கிறாப்புல, அப்போ உனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி அதை என் கூட விளையாடுவ அப்படின்னு செத்து கேட்கும்போது, ஏன் உனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இல்லையா, நீ வந்து விளையாடுறல, அதே மாதிரி தான் எனக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இதில் வந்து நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஹோப்பு கொடுப்பான். ஐஸ் பாக்ஸ் பேசுகிறது வந்து செத்துக்கு ரொம்ப பிடிச்சிரும். 2 பேரும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இங்கே கிளாஸில் பார்த்தா செத்து தான் எதுவுமே கண்டுக்கிறதே இல்லையே. அப்போ கிளாஸுக்கு போகும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தா செத்தை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவன் டீம்மேட் என்னென்னா, இது வரைக்கும் அவன் வந்து ஒரு வேலையுமே செய்யலை, இந்த அசைன்மெண்ட் கூட நாங்கள் தான் வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து செத்தை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவான். இந்த மாதிரி உனக்கு மார்க்கும் இல்லை, நீ வேலையும் சரியாக செய்கிறது இல்லை, இப்போ வரப்போகிற மிட் டேர்ம் எக்ஸாமில் நீ உருப்படியாக பெர்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ஸ்கூலில் நீ கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி செத்தை வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விடுவான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே எக்ஸாம் என்ன டேட்டில் நடக்குதோ அதே டேட்டில் தான் கேமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆல்ரெடி இந்த டென்ஷனில் மறுபடியும் கேம் ரூமுக்கு செத்து விளையாட போவான். அங்கே பார்த்தா ஒருத்தன் வழக்கம் போல் தப்பு பண்ணிடுவான். என்ன தப்பு பண்ணுவான்னா, ஏதோ ஒரு கவுண்டர் ட்ரிகரை வந்து தப்பாக அமைத்திடுவான். அப்போ வந்து செத்து வந்து கோவப்பட்டு அவனை கண்டபடி திட்டிடுவான். திட்டிட்டு எல்லாத்தையுமே கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கே இருக்கிற அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே கடுப்பாயிருவாங்க. அதிலும் ட்ரிக்ஸ் வந்து சுத்தமாக வெறுத்து போய் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவான். இப்போ இந்த விஷயத்தை வந்து செத்து வந்து ஐஸ் பாக்ஸ் கிட்ட சேட்டில் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா இவனுங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஐஸ் பாக்ஸ் வந்து வேறு இடத்துல இருந்தால் இவங்களோட கனெக்ட் ஆகிருப்பான். இப்போ ஐஸ் பாக்ஸ் வந்து செத்துக்கிட்ட சொல்லி புரிய வைப்பான், இங்கே வேறு தப்பு நடக்கிறது தான், தப்பு பண்ணுறது மனுஷனோட இயல்பு, அதுக்காக வந்து இப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி ஒரு லீடர் ஆக முடியும், தப்பு நடந்தால் கூட அந்த தப்பை எப்படி கவர் பண்ணணுங்கிறது தான் ஒரு லீடர் யோசிக்கணும், தப்பு நடந்ததுக்காக எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருந்தால் அந்த தப்பு திரும்ப நடக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லி செத்தை வந்து ஒரு மாதிரி சாந்தப்படுத்துவான். அப்போ செத்து வந்து தான் பண்ணது தப்புன்றதை உணர்ந்து அடுத்த நாள் போய் அவங்க டீம்மேட்ஸை பார்த்தா அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்திட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்புங்கிறது மனுஷனோட இயல்பு தான், ஆனால் எனக்கு இருக்கிற டென்ஷனில் கோவத்தில் நான் உங்க மேலே கத்திட்டேன், உங்களை பற்றி யோசிக்காமல், இனிமேல் திரும்ப அது நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் இல்லை இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணான்னு சொல்லி ஜாலியாக பாட்டு பாடி வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ செப்டம்பர் 16ஆம் தேதி கேம் நடக்க போகுது. அதே டைமில் தான் வந்து செத்துக்கு எக்ஸாமும் நடக்க போகுது. பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டே அண்ட் நைட்டு. செத்து வந்து இங்கே கிளாஸில் உட்காந்துட்டு இருப்பான், தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து வீட்டுக்கு லேட்டாக போகும்போது வழக்கம் போல தான் அவங்க அப்பன், அதாவது வந்து அவங்க அம்மாவுடைய 2வது புருஷன், அவன் வந்து சொல்லுவான்,
இந்த மாதிரி வந்து நீ லேட்டாக வர்றது சரியில்லை, நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் வந்து டின்னருங்கிறது எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்ணுன்னு, ஆனால் நீ இப்படி லேட்டாக வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடாதனால என்னுடைய பையனும் உன்னை பார்த்து கெட்டு போகிறான். ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்காக வந்து என்ன பண்ணு, டின்னரை வந்து எங்களோட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பான். ஆனால் அவங்க அம்மா இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து அவசரமாக கார் எடுத்துகிட்டு அங்கே வருவாங்க. வந்து பார்த்தா அவங்க வரும்போது ஏதோ ஒரு போதையில் வர மாதிரியே இருக்கும். நமக்கு ஏன் என்னன்றது நமக்கு தெரியாது. அப்படியே தள்ளாடி அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. வந்தால் அங்கே வந்து 2 குழந்தைகளுக்கும் கிஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கும் கிஸ் பண்ணுவான். ஆனால் அவங்க வீட்டுக்காருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, இவ ஏதோ தப்பு பண்ணிட்டு வரா அப்படின்னு. இப்போ செத்துக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அடுத்து அந்த 15ஆம் தேதி வந்துடும். எக்ஸாம் எழுத இவனுக்கு வந்து கேமுக்கு டைம் ஆகிட்டுருக்கேன்னு தான் தோணும். அதனால் என்ன பண்ணுவான், கொஸ்டின் பேப்பர் கூட பார்க்காம எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு தூக்கி கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் வந்து உண்மையாலுமே அவன் எதுவுமே எழுதியிருக்க மாட்டான். அவன் வாத்தியார் அப்பையும் சொல்லுவான், இங்கே பாரா இன்னும் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு, ஆனால் வந்து நீ வந்து இப்படி அவசரமாக கொடுத்துட்டு போகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணு அப்படின்னு. இல்லை எனக்கு வேணாம் சார், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செத்து அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கேருந்து தெறிக்க ஓடி போவான். கேமுக்கு இப்போ டைம் ஆகிருக்கும். செத்து வந்து டைம் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து டப்புன்னு லாகின் பண்ணிடுவான் சிஸ்டமில். ஐஸ் பாக்ஸும் வந்துடுவான். எல்லா டீம் மொத்தமாக உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனால் இப்போ வந்து கேமில் வந்து வெறித்தனமாக விளையாண்டு அந்த கேமில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டு செத்து வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா வந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியான்னு சொல்லி அவன் ரூம் கதவை தட்டுவாங்க. ஆனால் வந்து என்ன திடீர்னு வந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியான்னு கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து சாப்பிடுவான். ஒரு 2 வாய் எடுத்து வைப்பான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும் என்னென்னா அது வந்து வெஜ் இல்லை சிக்கன்னு. என்னம்மா அது சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை சத்தமாக பேசாத, அவங்களுக்கு கேட்டுரும், உனக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பர்கரில் சிக்கன் வச்ச பர்கரை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. செத்தும் அதை வந்து சந்தோஷமாக சாப்பிடுவான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தால் பார்த்தா அவனுடைய டெஸ்ட் மார்க் வந்திருக்கும், அது ஃபெயில்னு. இப்போ என்ன பண்ணுவான்னா லாங் ஆப்சன்ஸுக்காக ஒரு ஃபார்மை போய் ஸ்கூலில் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போது என்னென்னா இவங்க தாத்தா, அதாவது அம்மாவோடைய அப்பா கிட்ட டின்னர் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே வழக்கம் போல் தான் எப்போ படித்து முடிக்க போகிற, எப்போ வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு செத்தை வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது தன்னுடைய சித்தப்பா, அதாவது அம்மாவோடைய 2வது ஹஸ்பண்ட் வந்து, நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பையனுடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ வந்து அவனையும் சேர்த்து கெடுத்துறாத, அவனையும் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிறாத, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அங்கே வந்துடுவாங்க. வந்து ஏன் இப்படி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து உள்ளே போயிடுவாப்புல. உள்ளே போனால் இப்போ அவங்க அம்மாவோட அப்பா வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அவருடைய பேர பசங்க பேரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுடைய பேர் மட்டும் அவர் சொல்லவே மாட்டாப்புல அந்த தாத்தா. அப்போ வந்து சேர்த்து சொல்லிடுவான், நீங்கள் உள்ளே போங்கம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கூப்பிடாத இடத்துல நான் போய் இருந்து என்ன செய்ய போகிறேன், இது என்னோடய ஃபேமிலி கிடையாது, இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த வீடு வேணாம், இந்த ஃபேமிலி வேணாம், இந்த உறவு எதுவுமே வேணாம், நான் தனியாக இருக்க போகிறேன், நான் தனியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கை தூக்கிட்டு கேமிங் ரூமுக்கே வந்துடுவான். அங்கேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேமிங் ரூமில் பேக்கை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வெறித்தனமாக கேம் விளையாண்டுருப்பான். இப்போ பார்த்தா கதவை திறந்து ஒருத்தன் உள்ளே வருவான். யாரான்னு பார்த்தா நம்ம ட்ரிக்ஸு, அவனும் வந்திருப்பான். இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக அதே டைமில் வந்து இந்த இடத்துக்கு வாடகையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, எவ்வளோ நாள் சும்மாவே நடத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஓனர் அம்மா வந்து இவங்களோட கேம் ரூமை காலி பண்ண வச்சிடும். இப்போ வந்து என்னென்னா செத்து வந்து மனசுடைஞ்சு போயிடுவான். ஏன்னா அவன் அங்கேருந்து வந்ததே கேமிங் ரூம் இருக்குது, அட்லீஸ்ட் நம்ம எங்கேயாவது படுத்து கேம் விளாண்டு ஜெயிச்சு எப்படியாச்சும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலான்ற நம்பிக்கையில் தான் அவனே இங்கே வந்திருப்பான். கடைசியில் பார்த்தா இந்த கேம் ரூம்க்கே வாடகை கொடுக்க ஆள் இல்லாமல் அதையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மாடிக்கு நடந்து போயிட்டுருப்பான். அப்போ ட்ரிக்ஸ் வந்து அவனுடைய கதையை சொல்லுவான். இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிகாரன், எங்கள் அம்மா இல்லை, டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னையும் என் தங்கச்சியும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி என் தங்கச்சியை கூப்பிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். நான் முன்னாடி வந்து ஒரு கேங்கில் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனாலும் அவனுக்கு என்னை விடுறதில்ல, என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இந்த கேம் விளையாண்டு ஜெயிக்கலைன்னா எனக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருப்பான். அப்போ தான் செத்துக்கு புரியும் என்னென்னா நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அடுத்தவனுக்கும் தான் பிரச்சனை இருக்குது. இப்படி அடுத்தவனுடைய பிரச்சனையை தெரியாமல் அடுத்தவங்களை நம்மளுடைய சுயநலத்துக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பர்ஃபெக்ஷனோட பர்ஃபெக்டாக இருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து பர்ஃபெக்ஷனுங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. தப்புங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். நமக்கு எப்படி நம்ம அம்மா, ஃபேமிலி, பாட்டி இறந்ததுன்னு 1008 பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி தான் அவனுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறத செத்து வந்து முதல்ல ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவான். அப்போ வந்து அவனுடைய கோச், அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே மேலே வருவாங்க. அப்போ அவன் கோச் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ வாடகை கட்டுறதுக்கு கூட காசு இல்லை, நான் பல மாதமாக வாடகை கட்டலை, அதனால தான் கம்ப்யூட்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது இதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு பேசும்போது, கோச் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்து நாங்கள் ஜெயிப்போன்றதை எங்கள் மேலே
எங்களுக்கு நம்பிக்கையை வர வச்சதே நீங்கள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் உங்களை கைவிட்டுற மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். இப்போ நம்மகிட்ட எல்லாமே போயிருந்துருக்கலாம், ஆனால் நம்ம நேஷ்னல் காம்படிஷனுக்கு குவாலிஃபை ஆகிட்டோங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி மோட்டிவேட் ஆகி இப்போ நேஷ்னல் காம்படிஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த விஷயத்தை எல்லாம் ஐஸ் பாக்ஸ் கிட்ட வந்து சேர்த்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஐஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவான், இந்த மாதிரி நீ ஸ்கூலையும் இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கோ, ஏன்னா ரெண்டுமே முக்கியம், ஒன்று மட்டும் போதுன்ற நிலைமைக்கு மட்டும் என்றைக்குமே வந்துடாத அப்படின்னு சொல்லி ஐஸ் பாக்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவான். அப்போ சேத்து வந்து ரொம்ப மனசுடைஞ்சு பேசுவான். கேம் விளையாடுறவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறாங்க, நம்ம ரொம்ப வீக்கான ஆளுங்க, ரொம்ப வேலை இல்லாத வெட்டி இல்லாத பசங்கன்னு. ஆனால் உண்மையானுமே இது ஒரு திறமை, நாங்கள் ஃப்யூச்சர் நோக்கி போயிட்டுருக்கோம், ஃப்யூச்சரில் எல்லாமே கேமிங் தான், கேமிங்குள்ளே தான் அந்த உலகமே வரப்போகுது, அது இவங்களுக்கு இப்போ தெரியாது. அதனால் கேம் விளையாடுறவங்கள பற்றி தப்பாக பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நாங்கள் விளையாடுற கேமை விளையாண்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கும் ஒரு காலம் வரும்போது நாங்கள் யார் என்னங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி சேத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இப்போ மறுபடியும் வந்து அந்த டோர்னமெண்ட் நடக்கிற டைம் வரும், நேஷ்னல் லெவல் ஃபைனல்ஸ் டோர்னமெண்ட். அதில் வந்து பார்த்தா ஒவ்வொரு மேட்சாக ஜெயிச்சு உள்ளே போகணும். அப்போ மொதல் மேட்ச்சில் இவங்களும் ஆப்போசிட் டீமும் விளையாட ஆரம்பிப்பாங்க. அதில் ஜெயிக்கிற மாதிரி பக்கத்தில் போய் கடைசி நேரத்தில் வந்து தோற்றுருவாங்க. தோத்தா இப்போ என்னென்னா எலிமினேஷன் வந்து லூசர்னா அப்படியே வெளியே போகிறதில்ல, ஐபிஎல் மாதிரி ஒரு இதில் தோத்துட்டா கூட அடுத்த இதில் போய் விளையாண்டு உள்ளே வரலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தோற்று போயிடுவாங்க. தோற்று போகும்போது எல்லாருமே ரொம்ப மனசுடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இது உன் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரிக்ஸை வந்து இந்த வாட்டி சொல்லுவான். ஏன்னா வந்து இந்த வாட்டியும் அதே தப்பு தான் அவன் பண்ணியிருப்பான், இது தப்பு கிடையாது, இது எரரு, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி ஏதாவது ஆனால் கூட அந்த மொமெண்ட்டுக்கு யோசிங்க, இந்த நீங்கள் உங்களுக்கு போட்டு வச்ச இந்த பிளான் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மிஸ் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்னொரு பிளான் வரும், அந்த பிளானை அந்த மொமெண்ட்டில் உடனே போட்டு டப்புன்னு அடுத்த விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க, அதுதான் நம்ம கேம்லேருந்து கற்றுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்த கேமுக்கு கூட்டிகிட்டு போவான் சேத்து. இப்போ என்னென்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக விளையாண்டு ஒருத்தனா பீட் பண்ணி ஃபைனலுக்கு வந்துடுவாங்க. ஃபைனலுக்கு வரும்போது அவங்க பாட்டி கொடுத்த அந்த கீபோர்டு எடுத்து மாட்டிட்டு சேத்து வந்து வெறித்தனமாக விளையாடிட்டு இருப்பான். வழக்கம் போல் தான் இவன் டீமில் எல்லோரும் அவுட் ஆகிடுவாங்க. இவன் எப்படியாச்சும் வந்து மறுபடியும் உள்ளே வந்தாகணும். உள்ளே வரும்போது இப்போ ஐஸ் பாக்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பான். ஐஸ் பாக்ஸுக்கு இப்போ ஒரு டாஸ்க் இருக்கும், என்னென்னா ஒரு இடத்துல போய் ஒரு 10 செகண்ட் கையை வச்சு நின்னாக்கா ஐஸ் பாக்ஸோடைய கேமை விட்டு கொடுத்துட்டு இவன் டீமில் இருக்கிற மற்றவங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை ஐஸ் பாக்ஸ் பண்ணதுனால இவங்க 4 பேர் திரும்ப உள்ளே வந்துடுவாங்க. அந்த கேமை செத்து வெறி கொண்டு விளையாடுவான். ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் அந்த கேமை அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ ரொம்ப எல்லாருமே மனசுடைஞ்சிருவாங்க. டிசப்பாயிண்ட் ஆகி மனசுடைஞ்சு அவங்க அங்கேருந்து ஒருத்தனும் ஒரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அப்போ செத்து வந்து ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு பார்க்கில் வந்து தனியாக மனசுடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஐஸ் பாக்ஸ் வருவான். வந்து செத்து பக்கத்தில் வந்து நிற்பான். செத்து வந்து எந்திரிச்சு நிற்பான், யார் என்னன்னே அவனுக்கு தெரியாது. அப்போ டப்புன்னு ஐஸ் பாக்ஸ் வந்து அவனுடைய முகமுடியை கழட்டுவான். பார்த்தா அது வந்து செத்தோட அம்மா தான். அப்போ தான் வந்து அவங்க அம்மாவோடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க. அவங்களும் சின்ன வயசில் வந்து ஒரு கேமராக இருந்து கேமிங் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்து அது மூலயமா ஒருத்தவங்களோட பழக்கமாகி அப்படி பிறந்த குழந்தை தான் செத்து. ஆனால் வந்து இவங்க அப்பா மிகப்பெரிய பணக்காரங்கிறதுனால அந்த குழந்தைய இவங்க அம்மாகிட்டேருந்து பிரித்து இவங்க அப்பாவோடைய அம்மாக்கிட்டேயே கொடுத்து வளர்த்து சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நீ கிளம்புன்னு சொல்லி பிரித்து அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க பாட்டியை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா திரும்பி வந்திருப்பாங்க. வந்து இந்த மாதிரி என் குழந்தைய கொடுங்க, செத்து என்கிட்ட கொடுங்க, ஏன்னா எனக்கும் அவனுக்கும் உறவே இல்லாமல் இருக்குது, அவன் என்னுடைய குழந்தை இல்லையா என்ன இருந்தாலும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அவங்க பாட்டி சொல்லிடுவாங்க, இவ்வளோ நாளும் நீ இல்லாமல் வந்து அவன் நல்லா தான் இருந்தான், இனிமேலும் நல்லா தான் இருப்பான், நீ ஏதாவது அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா ஒரு அம்மாவா அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் நீ அவனுக்கு பண்ணுற நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பேசி ஆரம்பிச்சிருவாங்க. இதை சொல்லிவிட்டு செத்தை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் எல்லா விஷயமும் வரும். என்னென்னா இவன் ஸ்கூல்லேருந்து இறக்கி விட்டு போகும்போது இவன் அங்கேருந்து ஓடுவான் இல்லையா, அவங்க அம்மாவோட கார் போயிடுச்சுன்னு நினச்சி அப்போயே அவங்க அம்மா இவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் இவன் கேம் தான் விளாட்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஒரு பிசி அசம்பிள் பண்ணி மாஸ்கை போட்டுட்டு ஐஸ் பாக்ஸாக வந்து கேம் விளாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க பண்ணது எல்லாமே எதுக்காகனா செத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். அந்த பர்கர் வாங்கிட்டு வந்தது கூட அந்த மேட்ச்சில் இவங்க டீம் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ தான் இவங்க போதையை போட்டு வந்தால் நினச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போதையை போட்டு வந்ததில்லை, இவங்க தூக்கம் இல்லாமல் கேம் விளையாண்டு வந்ததுனால டயர்டாகி வந்து படுத்துது. இப்படி ஒரு மொமெண்ட்டாக யோசிச்சு பார்ப்பான். செத்து யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா வந்து இவனுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இவங்க கூட வந்து ஒன்றா வாழணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாமே செத்துக்கு ரொம்ப புரிஞ்சால் அவனும் அழுக ஆரம்பிப்பான். அப்போ தான் வந்து அவன் டீம்மேட்டில் மற்றவங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதில் வந்து
வந்து என்னென்னா ஒருத்தன் வந்து ஹோட்டல் வச்சுருப்பான், ஒருத்தன் வந்து அவனுடைய விளாகிங்கில் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பான், செத்து வந்து அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கேம்லேருந்து தள்ளி நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செத்தோட வாய்ஸ் ஓவர் திரும்ப சொல்லுவோம். நாங்கள் என்ன கிறுக்கணுங்களா, ஒரே ஒரு கேம் தோற்றுனா நாங்கள் அதை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, நாங்கள் வந்து இப்போது எங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் கேமிங்கையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம், நாங்கள் சொந்த வாழ்க்கையும் எங்களுக்கு இருக்குது, கேமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் வந்து மறுபடியும் வெறித்தனமாக விளையாடிட்டுருக்கோம். மறுபடியும் ஃபார்ம் ஆகி நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்துல இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க போவாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.